பெங்களூரு சென்னை அதிவேக புல்லட் ரயில் பாதை திட்டம் தெளிவான வடிவம் பெறத் தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டில் அறிவித்தார். பெங்களூருக்கும் சென்னைக்கும் இடையிலான பயண நேரம் சுமார் 1 மணி நேரம் 13 நிமிடங்களாக குறையும். பெங்களூரில் பைப்பனஹள்ளி மற்றும் வைட்ஃபீல்டில் 2 நிலத்தடி அண்டர் கிரவுண்ட் ரயில் நிலையங்களை அமைக்கப்படும். பணி முடிந்து இந்த பாதை விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக தேசிய அதிவேக ரயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த வழித்தடம் தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களை இணைக்கும். இந்த வழித்தடத்தில் தமிழ்நாட்டில் சென்னை சென்ட்ரலில் தொடங்கி பூந்தமல்லி மற்றும் பரந்தூர், ஆந்திர பிரதேசத்தில் சித்தூர் அருகே ராமாபுரம் மற்றும் கர்நாடகாவில் கோலார் அருகே ஹொடுகுலா, ஹோஸ்கோட்டே அருகே கோடிஹள்ளி ஆகிய இடங்களில் நிலையங்கள் அமையும். ரயில் பாதை பெரும்பகுதி மேம்பாலங்களில் இயங்கும். சென்னை நகரத்திற்குள் 2.5 கிலோமீட்டர் சுரங்கப்பாதை, சித்தூர் அருகே முகிலிகாட் பிரிவு வழியாக 11.5 கிலோமீட்டர் சுரங்கப்பாதை மற்றும் பெங்களூருவில் வைட்ஃபீல்ட் மற்றும் பைப்பனஹள்ளி இடையே கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்ட் பாதை அமையும். புல்லட் ரயில்கள் மணிக்கு 320 கிமீ வேகத்தில் இயக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.